மதுரவாயிலில் பேட்டரி வாகனத்தை சார்ஜ் செய்த போது தீப்பிடித்து எரிந்ததில் 9 மாத கை குழந்தை உட்பட 3 தீக்காயம் ஏற்பட்டுள்ள சம்பவத்தால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மதுரவாயில் இந்திரா காந்தி நகர் தெரு பகுதியில் வசித்து வருபவர் நடராஜன். இவர் மேல் தளத்திலும் இவரது மகன், மருமகள், பேர குழந்தைகள் கீழ்த்தளத்திலும் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று நடராஜன் தனது பேட்டரி வாகனத்தை சார்ஜ் போட்டுவிட்டு வீட்டில் சென்று தூங்கி கொண்டிருந்திருக்கிறார். அப்போது கீழ்த்தளத்தில் சார்ஜ் ஏறிக்கொண்டிருந்த வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்து முழுவதும் எரிய தொடங்கி இருக்கிறது. இதனை அறிந்த அவரது மகன் கௌதமன், மருமகள் மஞ்சு, அதே போன்று கை குழந்தை எழிலரசி உள்ளிட்டோர் என்ன செய்வதென்று அறியாமல் தீ பற்றி எரிந்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக மூவரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியேறினார்கள். இதில் மூவரும் தீக்காயம் ஏற்பட்டு தற்போது போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பேட்டரி வாகனத்தை சார்ஜ் செய்த போது சார்ஜ் ஏறி கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எரிந்ததில் 3 தீக்காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் 9 மாத கை குழந்தை 50% தீக்காயம் ஏற்பட்டு கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவ தரப்பில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து மதுரவாயில் போலீசார் வழக்கு பதித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.